ஸ்ரீ குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். குரு பெயர்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள். அதனை பற்றி ஜோதிட ஜாம்பவான்கள் 4 பேர் வந்திருக்காங்க. ஜோதிட பேராசிரியர் மற்றும் வாஸ்து நிபுணர் பிரசன்ன வித்தகர் ஜோதிட பேராசிரியர் திரு நா. ரங்கநாதன் அட்வொகேட் அவர்கள் வந்திருக்காங்க, மணப்பாறை. வாஸ்து அண்ட் மனையடி நிபுணர் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் அருள்நிதி நா. ஏழுமலை, துணை பேராசிரியர் மணக்கலை மன்றம், திருப்பூர் மாவட்டம் ஐயா வந்திருக்காங்க. வாஸ்து மற்றும் ஜோதிட மேதை நிபுணர் செஞ்சி வே. சந்தான பாரதி அவர்கள். ஜோதிட ஆதித்யா கைரேக நிபுணர் பிரசன்ன வித்தகர் டி. சரவணன் பி. சென்னை அவர்கள். என்னுடைய பெயர் ஜோதிடர் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் ஜோதிட கலைமணி ஜி. தனபால், விழுப்புரம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரு பெயர்ச்சியை பற்றி. குரு பெயர்ச்சியானது 22/4/2023 சித்திரை மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை பார்த்தீங்கன்னா 5:24 காலை குரு மீனத்திலிருந்து மேஷத்திற்கு மாறுகிறார். யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் தரப்போகிறார், யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் சற்று தாமதமாக தரப்போகிறார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் எடுத்துக்கணும்னா 3 பெயர்ச்சிகள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது. இந்த 2மே ஒரு நாட்களில் நடைபெறும். அதனை பற்றி இப்போ குருவினுடைய மாற்றங்கள் மீனத்திலிருந்து ரேவதியிலிருந்து இப்போது அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு குரு மாறுகிறார். அப்போ யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் தரப்போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். குரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு 5 ராசினருக்கு நன்மைகள் தரப்போகிறார். மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம். அதாவது குருவுடைய பார்வை 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் ராசிற்கு வரும்பொழுது சுப பலனை கொடுப்பார் என்பதை போல குரு யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறார் அதனை பற்றி ஒரு சிறிய விளக்கமாக பிரசன்ன வித்தகர் திரு நே. ரங்கநாதன் அவர்கள் விளக்குவார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி குரு பகவான் இந்த 5 ராசிகளுக்கு நன்மைகளே செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முதல்ல குரு பகவான் யார், அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் தன்னை கெட்டாலும் கூட ஒரு ஜாதகருக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவராக அவர் திகழ்வார். ஏன்னா இவர் கெடுதல் செய்யவே தெரியாது. அதுதான் குருவுடைய கேரக்டர் அப்படிங்கிறது. குழந்தை போல மனசு, அதனால தான் குழந்தைக்கு குருவை காரகத்துவமாக வச்சுருக்காங்க. குழந்தை போல மனசுடைய ஒரு குரு பகவான். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தேவர்களுக்கு குருவாக இருக்காங்க. தேவர்களுக்கு குருவாகக்கூடிய இந்த பிரகஸ்பதி எங்கே உச்சமடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் உச்சமடைகிறாங்க. அப்போ இந்த கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி காலபுருஷ ராசியில் 4வது ராசியாக வரும். இந்த ராசி தாய்மையை குறிக்கக்கூடிய ராசி. எப்போவுமே ஒரு தாய், நம்ம தாய் உள்ளம் அப்படிங்கிறத சொல்லுவோம். தாய்க்கு கெடுதல் செய்யவே தெரியாது. குழந்தைங்க தப்பு பண்ணால் கூட அப்போ அடிப்பாளே தவிர அந்த அடியினால் ஒரு துன்பத்தை குழந்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் தாய்மையான ஒரு கேரக்டர். அந்த ஒரு குணம் கொண்ட கிரகம் தான் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதி அப்படின்ற கிரகம். இந்த கிரகம் ஒருத்தருக்கு கெடுதல் செய்யுமானா கண்டிப்பாக செய்யவே செய்யாது. முடிஞ்ச வரைக்கும் தான் கெட்ட நிலையில் கூட குரு பகவான் நன்மையை செய்கிறார். இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் தன்னால் இயலாத பட்சத்தில் கூட தன்னோட மாணவனை உயர்த்தி விட்டு அதே இடத்துல இருப்பார். தன்னோட நிலையிலேருந்து உயர்ந்து போக மாட்டார். ஆனால் தன் நிலைக்கு வர்றவங்களை மேலே உயர்த்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் குருவினுடைய குணநலம் அப்படிங்கிறது. இந்த குரு ஒரு அற்புதமான கிரகம். குரு அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, குலதெய்வத்தை மறந்தாலும் கூட குருவை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் குரு பகவானை நம்ம எப்போதும் வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இருக்கிற நிலையிலேருந்து பின்னோக்கி போக மாட்டோம். அப்படிங்கிறதுனால நம்ம எப்போவுமே இந்த குரு பகவானை நினச்சிக்கணும், துதிக்கணும், இதெல்லாம் செய்யணும்.
ஒரு சிலருக்கு குரு பகவான் வலுத்திருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க தன்னோட வாழ்நாளில் மிகப்பெரிய உயரத்தை அடையலைனாலும் கூட தனக்கு கீழே நம்பிக்கையான நபர்களை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறாங்க இல்லை அப்படின்றது குரு பகவான் என்ற வீடுகளை வச்சு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு கீழே நல்ல மனிதர்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதுதான் குருவினுடைய குணநலம் அப்படிங்கிறது. குரு அப்படின்ற சொல்லுக்கு இருட்டை அகற்றுவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஜோதிடரும் குரு தான். இப்போ ஜோதிடரை பழிக்கவோ பகைக்கவோ கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு இருட்டில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒளி தேவை. அந்த ஒளி இருந்தால் மட்டும்தான் அந்த பயணத்தை நம்ம கடக்க முடியும். அப்படிங்கிறதுனால குரு அப்படின்ற சொல் வந்து பிரகஸ்பதிக்கு கொடுத்துருக்காங்க. இருட்டை அகற்றுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் குரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடர் ஒரு குரு, மதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க ஒரு குரு, நல்ல வழிகாட்டி ஒரு குரு, ஆசிரியர் ஒரு குரு. இவங்களெல்லாம் நம்ம எப்போதும் மதிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளால் முடியலைன்னா கூட இவங்களை பகைக்காமல் பழிக்காமல் நம்ம ஒதுங்கி போயிடணும். நமக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அவங்கள எழுத்து பேசாமையோ அவங்கள பகைச்சிக்காமையோ ஒதுங்கிட்டு போயிடுறது நல்லது. அப்படி முடியும் பட்சத்தில் நம்ம எப்போல்லாம் நம்மளால் முடியுதோ அப்போல்லாம் அவங்கள வணங்குறது வாழ்க்கையில் மிகப்பெரிய தோஷங்களை கூட நிவர்த்தி பண்ணி மிகப்பெரிய நன்மைகளை பண்ணும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான விஷயம். இதுதான் குரு பகவானை பற்றின விஷயம். ஸோ குரு பகவான் தான் குழந்தைக்கு காரகர். இப்போ யாருக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு ஏங்குறாங்களோ அவங்கெல்லாம் குருமார்களை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி குரு பகவானுக்கு காரத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தனக்காரகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் தனக்காரகன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் காலபுருஷ ராசியில் 9க்கும் 12க்கும் முடிவர். இப்போது காலபுருஷ ராசியின் 9ஆம் பாவம் அப்படிங்கிறது தந்தையை சொல்லக்கூடிய பாவம். தந்தை தான் குடும்பத்துக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கக்கூடியவர். தந்தை தான் ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடியவர். அதனால தான் குரு பகவானை காலபுருஷ ராசியில் 9வது ராசியில் கொண்டு போய் இந்த ராசி மண்டலத்தில் அமைச்சிருக்காங்க. ஸோ அப்போ தந்தையை மதிக்கிறது மிக முக்கியமான விஷயம் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம கோயில் திருப்பணி செய்கிறதுக்கு குரு பகவானுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். நம்மளால் முடியல அப்படின்ற பட்சத்தில் தாய் தந்தையை வணங்கினாவே போதும், மிகப்பெரிய தோஷங்கள் கூட நிவர்த்தியாகி மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதுக்கு காரணமான கிரகம் குரு பகவான் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. விருச்சிக ராசி குரு பெயர்ச்சி பலன்கள். இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல வர்றார். அதாவது ராசிக்கு 6ல் வந்து குரு, கூடவே ராகுவும் சேர்க்கை. 12ஆம் இடத்துல அயன சயன சுகம் வாழும் இடம் போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா துலாமில் கேதுவினுடைய சேர்க்கையும் கூட. அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னொன்று என்னென்னா அர்த்தாஷ்டம சனி வேற. அப்போ சுப பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டோம்னா இவர்களுக்கு 50க்கு 50% தான். சுப பலன்கள் 50ன்னா பாதகமற்ற சாதகமற்ற சூழ்நிலையான ஒரு 50% இருக்கும். இங்கே ராகு சேர்க்கை வேற. அப்படின்னா அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். சிலவங்களுக்கு வேலை கிடைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அலையக்கூடிய வேலையாக இருக்கும், இல்லை வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிடும். இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பழக்கங்களை விட்டொழிக்கிறது மிக நல்லது. அவர்களுக்கு என்ன நோயின்னு அவர்களாலே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு நோய் குடிக்கொண்டுடும். தேவையில்லாத பழக்கங்கள் மது போன்ற பழக்கங்கள் இருந்தால் பார்த்து கொள்ள வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகளை கொடுத்து விடுவார். அதை குணப்படுத்த முடியுமானா கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆரம்பத்திலேயே தேவையில்லாத பழக்கங்கள் இருந்தால் மாற்றிக்கொண்டால் இந்த காலத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியமான வாழ்வை தந்து விடுவார். இப்போ இந்த 6ஆம் இடத்துல குரு ராகுவினுடைய சேர்க்கை, 12ல் கேது. அப்படின்னா வாழக்கூடிய விடம் சிலவருக்கு பூர்வீகத்தை விட்டு மாறக்கூடிய சூழ்நிலையும் தந்துடும். பூர்வீகத்தை விட்டு இடமாற்றங்கள், வெளிநாடு அல்லது பூர்வீகத்தை விட்டு பணி நிமித்தமாகவோ அல்லது வீடு சரியில்லைன்ட்டு வேறு வீட்டுக்கு போகக்கூடிய வழியும் தந்துடும். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் அடிப்படையில் பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் பங்கு உங்களுக்கு தேவையான பங்குகள் வந்து சேரும். அதில் வந்து லாபமாக நஷ்டமானது கொஞ்சம் சற்று குறைவாக தான் இருக்கும் லாபம். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருப்பது மிகவும் நல்ல பலனை தரும். அர்த்தாஷ்டம சனி வேறு. பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. பிள்ளைகளிடம் ஒத்துப்பட்டு போகணும். கணவன் மனைவிடத்தில் வந்து ஒத்துமையாக இருக்கணும், அனுசரித்து போகணும். சின்ன விஷயங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லாவே பலனை தரும். இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகங்கள் கடுமையாக்கப்படலாம். சிலருக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். பணி நிமித்தமாக சிலர் வேலையை விட்டு விலகி வேறு வேலைக்கு தேடுறதுக்காக முயற்சி செய்வீங்க. அப்படிலாம் வேண்டாம். இருக்கிற வேலையை தக்க வச்சிங்கனாலே வாழ்வு நல்லா இருக்கும்.
அதே போல் வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஷ்டங்கள் லாபத்தை விட சற்று குறைவாக தான் இருக்கும். இங்கே முயற்சிகள் அதிகமாக பலனை தரும். அதே போல் வந்து பெண்களுக்கு திருமணத்திற்குரிய பாக்கியம் உண்டு தான். பொதுவாக குருவால் வந்து மட்டும் திருமணம் ஒரு பெண்ணுக்கு நடைபெறுவதில்லை. திருமணம் பெண்ணுக்காகட்டும் ஆணுக்காகட்டும் சுக்கிரனால் கூட திருமணங்கள் நடைபெறுறது நாங்கள் பார்த்துருக்கேன். குருனுடைய பார்வை என்ன? தடைகள் இல்லாத ஒரு பார்வை. பணம், செல்வம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதையெல்லாம் எளிமையாக கொடுத்துடுவார். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைகள் என்பதை போல இங்கே குருவால் மட்டும் ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதில்லை. அப்படி குரு பார்வை இருந்து அவர்களுக்கு சுபங்கள் நடைபெறவில்லை என்றாலும் சுய ஜாதகத்தையும் பரிசீலனை பண்ணிக்கணும். அப்போ இந்த குரு பயிற்சி தான் முழுமையான பலனை தருமா என்றால் நிச்சயமாக தராது. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களெல்லாம் வாய் நிதானம் தேவை, வாழக்கூடிய இடத்தில் நிதானம் தேவை, பக்கத்துலலாம் அனுசரித்து போகணும். வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்கெல்லாம் காம்ப்ளெக்ஸாக இருந்தனா கொஞ்சம் அடங்கி போங்க. மரியாதை அவர்களுக்கு தேவையான மரியாதையை கொடுங்க. வேலையில் வந்து கவனமாக இருக்கணும். அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து போகணும். சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போனால் உங்களுக்கு பணிகள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாகவே போகும். அதே போல் உங்களுடைய உடல் உழைப்பை அதிகமாக செலுத்த வேண்டும். அதே போல் மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது பாழடைந்த கோயில்களாக இருக்கணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பழங்காலத்து சிவன் கோயிலாக இருக்கட்டும், உழவார பணி, கோயிலுக்கு தேவையான உழவார பணி உங்களால் முடிஞ்சதுன்னா செஞ்சுட்டு வாங்க. அது உங்களுடைய சுமைகளை குறைச்சி சுபத்தை அள்ளித்தரும். பயப்பட வேண்டாம். இப்போ இந்த விருச்சிக ராசிக்குரிய பரிகாரங்கள், குரு பயிற்சியினுடைய பரிகாரங்கள் பாரம்பரிய ஜோதிட வித்தகரான அருள்நிதி ஏழுமலை ஐயா அவர்கள் விளக்குவார். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம குரு பயிற்சி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ விருச்சிக ராசிக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ ராசிக்கு விருச்சிக ராசிக்கு இப்போ இன்றைக்கி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி நடந்தால் கூட இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இவங்க வந்து இப்போவும் ஒரு தலைமை பண்போட இவங்களுக்கு அடியில் ஒரு 15 பேர் 20 பேர் எப்போவுமே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு விருச்சிக ராசி சிறப்பான ஒரு நன்மையான ராசி. அதில் இவங்க சொல்கிறத கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மாதிரி ஒரு பொசிஷனில் இருப்பாங்க எப்போவுமே இவங்க. இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்குது. இப்போ நாளைக்கு அர்த்தாஷ்டம சனிங்கும்போது அதாவது கண்டத்தில் பாதி, அதாவது ஒரு நட்டம் வருதுன்னா நட்டத்தில் பாதி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு அலைச்சலை கொடுக்கும். இப்போ அலைச்சலை கொடுத்துட்டால் கூடி இந்த 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது, ராகு கூட இருக்கிறதுனால அலைச்சல் வந்து உங்களுக்கு சுபமாக தான் மாறுமே தவிர நல்லா நெகட்டிவாக போகாது. அந்த வகையில் சிறப்பான ஒரு ராசி இது. சிறப்பான குருபலன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இது நெகட்டிவ் நினச்சிக்க வேண்டாம், மற்றபடி நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். மிக அற்புதமான பரிகாரங்களை சொன்னார் ஐயா அவர்கள். விருச்சிக ராசிக்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ஆதித்ய ஐயா அவர்கள், சரவண ஐயா அவர்களை வந்து விளக்குவார். இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல அமர்றதுனால ருண ரோக குரு அந்த ஸ்தானத்தை வந்து அவர் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிப்பார். அங்கேருந்து அவர் 5, 7, 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த 3 இடமும் அவருக்கு எப்படி இருக்குன்னா தொழில் ஸ்தானம், அயன பயணம், தூர பயணம் ஸ்தானம், அப்புறம் வந்து தன வாக்கு ஸ்தானம். இப்போ இந்த 3 இடமும் வந்து குரு பார்க்கும்போது அவருக்கு தொழில் வந்து நல்ல விருத்தி அடையும். அதே போல் அவங்க இருக்கிற மனம் சஞ்சலமாக இருக்கும். ஏன்னா வந்து 12ஆம் இடத்துல இப்போ கேது இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திடீர்னு மனக்குழப்பம் வரும்போது யார்கிட்டையும் சொல்லாமலாம் வெளில நடந்து போயிடுவாங்க. அப்படி அந்த மாதிரி வந்து ஒரு தப்பான முடிவு எடுக்காமல் ஏதாச்சும் மென்டல் டிப்ரெஷன் அப்படி இருந்ததுன்னா அவங்க மூத்தவங்கள்ட்டையோ இல்லை அவங்க அப்பா அம்மாவள்கிட்டையோ சொல்லி அதை புரிய வச்சு அதுக்கு உண்டான ஒரு நல்ல சொல்யூஷன் எடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி தப்பான முடிவு போக மாட்டாங்க. 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால அவங்களுக்கு குடும்பத்தில் வந்து நல்ல சுபகமான விஷயங்கள் நடக்கும். ஆனால் அந்த குடும்பத்தில் வந்து பல போராட்டங்களும் நடக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இருக்கிற இடத்துலையும் வந்து உறவினர்கள் கூட பகை, ஊரில் பகை, அதுக்கப்புறம் ரொம்ப அலைச்சல் வந்த பிறகு தான் இவங்களுக்கு பணமும் கிடைக்கும். ரொம்ப இவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் இந்த டைம் பீரியடில் வந்து ஒரு எடுக்கிற முடிவு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசித்து எடுக்கணும். ஏன்னா விருச்சிக ராசிக்குனாவே வந்து விருச்சிகமாக தான் இருப்பாங்க. எதை எடுத்தாலும் வந்து போட்டோம் கவுத்தோம் அந்த மாதிரி ஒரு நடையில் தான் இருப்பாங்க. அதனால் இந்த காலகட்ட டைமில் அவங்களுக்கு தேவையான விஷயத்த சேர்த்து வைக்கிறதுக்கு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு பொறுமை முக்கியம். இதுதான் விருச்சிக ராசியோட பலன்கள். மிக அற்புதமான பலனை ஐயா சொன்னார். விருச்சிக ராசியில் வந்து பொறுமை நிதானம் தேவை. அன்னை மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரமும் விருச்சிகம்தான். அனுஷம், அனுகிரகத்தில் அனுஷம், மகா பெரிவா பிறந்த நட்சத்திரமும் அனுஷம்தான்.
இந்த சனி பகவான் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரமும் அனுஷம்தான். ஒரு விஷயம் பரிஞ்சுக்கணும், எட்டாம் இடம் என்றாலே என்னது சனிக்குரிய நம்பர். அஸ்வினிலேருந்து 8வது நட்சத்திரம் என்ன பூஷம், 17வது நட்சத்திரம் அனுஷம், 26வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. அப்போ இங்கே விருச்சிகத்தில் அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரமாக தான் இருக்குது. ஆனால் 10ஆம் இடத்துல பாருங்க குரு பகவான் சஞ்சாரமும் செய்கிறார் விருச்சிகத்தில். அப்போ தொழில் விருத்தியும் கொடுத்துடுவார், நல்ல சுப மாற்றங்களையும் தந்துடுவார். ஐயா சொன்னதை போல் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்தோன்னா 10ஆம் இடம் சிம்மத்தில் வந்து குரு பார்வை செய்கிறது மிகவும் சிறப்பு. இப்போ ஐயா அவர் விளக்குவார், ரங்கநாதன் ஐயா குரு பயிற்சிக்குரிய பரிகாரங்களை விளக்குவார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் 2023 பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் 50-50 அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இந்த விருச்சிக ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது 50% நல்ல பலன்களும் 50% கெட்ட பலன்களும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மை. எப்படின்னா இப்போ இது நாள் வரைக்கும் மணி ஃப்ளோ அப்படின்றது நல்லா போய்ட்டு இருந்திருக்கும் விருச்சிக ராசிக்கு. எப்போ இந்த குரு ராகு தொடர்பு வந்ததோ அப்போ இந்த மணி ஃப்ளோ வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா 2 கூடியவர் குரு, 5 கூடியவர் குரு, அவர் மேலே ராகு ஏறிட்டார். அப்போ இந்த பணம் இது வரைக்கும் நல்லா போய்ட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பணத்தடை அப்படின்றது ஒன்று உருவாகும். அப்படி பொருளாதார தடை உருவாகும் போது 5ஆம் இடம் அப்படின்ற மனசு இவங்களுக்கு சங்கடப்பட ஆரம்பிச்சிடும். ஐயோ இவ்வளோ நாள் பணம் வந்து இருந்தது, இப்போ திடீர்னு பணம் வரலையே. போதா குறைக்கு அத்தம சனி வேறு. ஏன்னா இந்த சனி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துச்சு, வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, சுப செலவுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பணம் இல்லையே அப்படின்றத நினச்சி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தூக்கத்தை கெடுத்துருவார். ஸோ இவ்வளவு பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் விருச்சிக ராசி சந்திச்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி 6ல் குரு ஊருடன் பகை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. 6ல் குரு வந்தாலே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையாக செய்யணும். ஏன்னா ஒரு ஊரோடைய பகை வந்துடும், ஒரு ஊரே நம்மளை எதிர்த்து தாக்குற மாதிரியான ஒரு அமைப்புகளாக வந்துடும். 10வது குறைக்கு அங்கே ராகும் சேர்ந்துக்கிட்டார், அந்த 6ல் இருக்க குரு கூட ராகும் சேர்ந்துட்டார். இது வந்து சொல்லவே வேணாம், பிரச்சனைகள் ஹெவியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேரத்தில் பணத்தடை கண்டிப்பாக உண்டு. மனசளவில் ஒரு சஞ்சலங்களையும் போராட்டங்களையும் சந்திப்பீங்க, மன அழுத்தங்கள் வரும், தூக்கமின்மை, தூக்கம் கெடும் கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையானது இந்த நேரத்தில் ரெஸ்ட்டு மட்டும்தான், கொஞ்சம் ஓய்வு. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நோக்கி நீங்கள் சிந்திக்கணும். ஏன்னா விருச்சிக ராசி டப்புன்னு சிந்திக்கும், டப்புன்னு வேலை செய்யும். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்த பயணங்கள் என்னன்றது லாங் டைம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. இன்றைக்கு பொழுதுக்கு நம்ம என்ன செய்யணும், நாளைக்கு பொழுதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கும். எதிர்காலத்தை பற்றியோ எதிர்பாராமல் நடக்கிற சம்பவங்களை பற்றி இவங்க சிந்திக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் சிந்திக்க ஆரம்பிக்கணும். இப்போது அர்த்தாஷ்டம சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த அர்த்தாஷ்டம சனியை நம்ம எப்படி நல்ல விஷயங்களை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஸோ இந்த குரு பகவான் எந்தெந்த வீடுகளை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, 4ஆம் வீடு, 2ஆம் வீடு. இப்போ இந்த 3 பாவங்களையும் பார்க்குறாரு. இந்த குரு பகவான் பணத்தடை ஏற்படுத்தினாலும் கூட 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு மேலே தான் ராகு இருக்கார், ஆனால் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பணம் வரும், திருப்பி லாக் ஆகும், பணம் வரும், திருப்பி லாக் ஆகும். இந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு வரைக்குமே ஓரளவுக்கு இருக்க தான் செய்யும். ராகு என்னைக்கு மீனத்துக்கு வர்றாரோ அப்போ தான் கொஞ்சம் பணம் வந்து உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்குமே இந்த பண வருமானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். திடீர்னு வருமானங்கள் எங்கே என்ன காரணமே தெரியாமல் லாக் ஆகும். ஏன்னா ராகு வந்து திடீர்னு ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர், திடீர்னு மாற்றத்தை கொண்டுக்கிட்டே வருவார். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ திடீர்னு வருமானங்கள் வந்து லாக் ஆகி அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ அதனால் வருமானம் குறையுது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ராகு கேது பயிற்சிக்கு மேலே உங்களுக்கு வருமானம் பழையபடி நார்மலாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தூக்கம் இப்போதைக்கு இல்லாமல் இருக்குது, உங்களுக்கு தூக்கம் சரியாக ஆரம்பிச்சிடும். எப்போது ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த தூக்க பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணும். ஐயா சொன்ன மாதிரி 50% தான் உங்களுக்கு நற்பலன்கள் இருக்குது. அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன் அப்படின்னா 2 கூடியவர் மேலே தான் ராகு இருக்கார். அப்போ பேசும்போது நிதானித்து பேசணும். மிக அற்புதமாக ஐயா ரங்கநாதன் ஐயா அவர்கள் விளக்கினார், பரிகாரங்களையும் சொன்னாங்க. இந்த 6ல் குரு இருக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்கணும். கூடவே ராகுவோட சேர்க்கை, எதிரிகள்லாம் ஈஸியாக மாட்டிப்பான், யார் யார் எதிர்ப்பு எதிரிகள்னு. அதே நேரத்தில் 6ல் குரு இருக்கும்போது இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார். வயிற்றெரிச்சல், தீராத வயிறுனால வியாதிகள், குடிப்பழக்கம், இது மாதிரி தேவையில்லாத பழக்கம் இருந்ததுன்னா இப்பயே ஒழிச்சிடுங்க. தேவையில்லாத சிந்தனைக்கு போக வேண்டாம். பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை பிரச்சனையும்
கணையம் சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தரும். ஆரம்பத்தில் குணப்படுத்திக்கிறது நல்லது. மற்றபடி இவர்களுக்கு தேவையான பரிகாரங்கள் எல்லாமே ஐயாக்கள் சொல்லிட்டாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். வணக்கம். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசிக்குரிய பரிகாரங்கள் மற்றும் பலன்கள். இந்த 6ஆம் இடத்துல குரு, ரூணரோக சத்துருஸ்தானம். கொஞ்சம் அடங்கி போகிறது நல்லது. எல்லாரிடமும் அடக்கமாக இருக்கிறதும் நல்லது, அடங்கி போகிறதும் நல்லது. இல்லை அடக்கப்படுவீர், அந்த மாதிரி தான் போயிடும். கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, எதிரிகள் யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்பாக போங்க, வாழ்வே வளமாகும். இந்த குரு பெயர்ச்சியினுடைய பரிகாரங்களை பற்றி வாஸ்து நிபுணர் ஜோதிட சாஸ்திரி ஐயா அவர்கள் சந்தான பாரதி விளக்குவார். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு மறைவிடமாக சொல்லப்படும் 8ஆம் ராசி. ஒரு மறைவான ஒரு பொருள் ஒரு குறிக்கக்கூடியது இந்த 8ஆம் இடம். அதில் வந்து விருச்சிக ராசி தான் காலபுருஷ தத்துவத்துக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு இருட்டான ஒரு குளம் குட்டை எந்தெந்த இடம்லாம் இருட்டோ அதெல்லாம் விருச்சிக ராசி. இந்த இருட்டான கிணறு அது எல்லாமே அங்கே வெளிச்சம் கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு விருச்சிக ராசி சார்ந்த நபர்கள் எப்படி இருப்பாங்க, எல்லாத்தையுமே மூடி மறைச்சு தான் வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து ஓப்பன் டைம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் மிக முக்கியமான கிரகம் சொல்லக்கூடிய சந்திரன் விருச்சிக ராசியில் நீச்சமே கூட. பொதுவாகவே எல்லா விருச்சிக ராசியுமே இந்த மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும். அவங்க என்னதான் அவங்க மனசில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. சந்திரன் நீச்சம் பெற்று இருக்கும் இயல்பாகவே அந்த தன்மை அவங்க உடம்புல இருக்கும். அதுவும் இல்லாமல் அது செவ்வாய் ஆட்சி பெற்ற வீடாக இருந்தால் கூட சந்திரன் நீச்சம் பெற்ற வீடும் மனம்தான் எல்லாத்துக்கும் மதி முக்கியம். இந்த நிறைமதி சந்திரன் வந்து இங்கே போய் நீச்சமாகறதுனால மனம் சம்மந்த பிரச்சனை அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். இந்த மாதிரி இயல்பில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு தற்போதுள்ள இந்த குரு பயிற்சி, குரு 6ஆம் இடத்தில், ரங்கநாதன் ஐயா தனபால் ஐயா எல்லாருமே நம்முடைய ஜோதிட நண்பர்கள் சொன்ன மாதிரி 6இல் குரு ஊரில் பகை, அதில் மாற்றம் ஏதும் இல்லை. 6இல் குரு ஊரில் பகைன்னு சொன்னாருங்க ரங்கநாதன் சார் ஐயா. எப்படி அது ஊரே இப்படி வந்து அவர்கிட்ட வந்து சண்டை போடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போடுன்றது தான் நிஜமான உண்மை. இப்போ அந்த 6இல் குரு ஊரில் பகை என்ற வார்த்தை வந்து எப்படி பழிக்குதுன்னா, சும்மா போவார், ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசுவார், திடீர்னு அவர் சுற்றி ஃபுல்லாக கூட்டமாகி அவர்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் தான் பேசுவாங்க. அது அந்த க்ரௌட் வந்து அதிகமாக இருக்கும், அவர்கிட்ட சண்டை போடுற க்ரௌடு. வீடாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு வார்த்தை விட்டுருவாங்க. அம்மா அப்பா தம்பிலேருந்து எல்லாருமே வந்து அவர்கிட்ட சண்டை மாறுவாங்க. ஆனால் கடைசியில் ஏன் விட்டார்னே தெரியாது அந்த வார்த்தை. அதனால தான் இந்த 6ஆம் இடத்துல குரு வரும்போது இந்த ஆர்கியூமெண்ட்ஸு, ஃபைட்டு, கான்ஃப்ளிக்ஸு இதெல்லாம் வராத மாதிரி நம்ம தடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம்னு ரங்கநாதன் சார், தனபால் சார் எல்லாருமே அந்த ஜோதிட மேதைகள் அனைவருமே அதை கூறதுக்கான காரணமே இதுதான். இந்த ஆல்ரெடி சந்திரன் நீச்சம் பெற்ற ஒரு விருச்சிக ராசினர் சண்டைகளை சமாளிப்பது மிக மிக கஷ்டமாக இருக்கும். வேற ஏதாவது ஒரு விபரீதத்தில் கொண்டு போய் முடியும். அதுவும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசியில் வந்து அந்த பார்வை பலம் வந்து உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் சாதகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க, அயன ஸ்தானத்தை பார்க்குறாங்க, வாக்கு ஸ்தானத்தை பார்க்குறாங்க, வீடு வண்டி வாகனம் அந்த சுகஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் விருச்சிக ராசியில் வந்து 6ஆம் இட குருவும் ராகுவும் இருக்குது. ஒரு சில சமயத்தில் இந்த 6இல் குரு ஊரில் பகைன்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த குரு ராகு சேர்க்கை மற்றும் 6ஆம் இட குரு கொஞ்சம் இந்த உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் போட்டித் தேர்வுக்கு நீங்கள் தயாராகும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் சக்ஸஸ் கொடுக்கும். எப்படி இருந்தாலும் 6ஆம் இடம் வந்து வேலை வாய்ப்பையும் ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய இடமாக ஒரு சில இடத்தில் கருதப்படுகிறதா. அந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு நீங்கள் படித்து ஜெயிக்கும் போது உங்களுக்கான வெற்றி வாய்ப்பை வந்து அந்த 6ஆம் இடம் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசி வந்து எப்பயுமே வந்து மனசை வந்து பலமாக வச்சுக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த 6இல் வரக்கூடிய குரு, இந்த மாதிரி 6, 8, 12 குருவோ 6, 8, 12 சனியோ அது மாதிரி வரும்போது அவங்க எப்படி அவங்க ஈஸியாக அந்த சுச்சுவேஷன் டேங்கிள் பண்ணலாம்னா, இதற்கு முன்னாடி நம்ம ஒரு சில ராசிகளுக்கு நம்ம ஜோதிட மேதையில் வந்து இந்த பரிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த மீன்களுக்கு ஏரி குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறிகள் போடுவது மூலம் அந்த சந்திரன் தான் நீர்னு சொல்லக்கூடிய சந்திரன் அதுக்கு வந்து அந்த சந்திரனை வந்து நீங்கள் வந்து திருப்திப்படுத்தும் போது அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அதுக்கான காரகத்துவம் உங்ககிட்ட இல்லை இல்லையா, நீச்சத்துவம் அதை வந்து நீங்கள் பலப்படுத்தும் போது இந்த விருச்சிக ராசிக்கு சந்திரன் நீச்சம்ன்ற ஒரு நிறைமதி சந்திரனின் நிலைமை மிகப்பெரிய ஒரு வலுவடைந்து மனம் சிறத்தன்மை அடையும். மனம் சிறத்தன்மை அடையும் போது அந்த 6ஆம் இடம் குருவாக இருந்தாலும் 4ஆம் இடம் சனியாக இருந்தாலும் ஓரளவு அதை நீங்கள் வந்து வெற்றியுடனே அதை வந்து முறியடிக்கலாம். அந்த 4ஆம் இடம் சனி வந்து அத்தாஷ்டமம், அஷ்டமத்தில் பாதி அத்தாஷ்டமம், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த 4, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, 4ஆம் இடத்துல சனி இது ரெண்டுமே உங்களை வந்து ஒரு பக்கம் இப்படி பிடிச்சி கிரிப்பாக இழுத்தா கூட நீங்கள் ஸ்டாண்டர்டாக இழுக்கலாம் இந்த மனோ ரீதியான பரிகாரம் பண்ணுறப்ப. இந்த பார்வை பலன் பெற்ற இந்த 10ஆம் இட பார்வைன்றது இந்த உங்கள் தொழில் ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறது வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது தொழில் செய்கிறதோ இல்லை வேலைக்கு போகிறதோ வந்து நிச்சயம் கண்டிப்பாக நடக்கும்.
6, 8, 12 வந்தால் ஏற்கனவே நம்ம என்ன சொல்கிறோம், வெளியிடம், வெளிநாடு, இடமாற்றம், ஊர் மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுபோது ஒரு வேலையின் நிமித்தமாக வெளியே செல்வது ரொம்ப ரொம்ப நல்ல பரிகாரமாக, இயற்கை பரிகாரமே அது அமைஞ்சிடும். குருவும் பார்வையும் வேலைக்கு சாதகமாக இருக்குது. 12ஆம் இடம் வந்து மீண்டும் இது வெளிநாட்டு பயணத்தையும் தொலைதூர தேசத்தையும் தான் குடிக்குது இது முக்கால்வாசி. அப்போ அதே பலனை இங்கேயே நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, சுகத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு வந்து அதை அவர் தெளிவாக கொடுத்துருவார். இந்த விருச்சிக ராசி வந்து இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து இந்த கேது 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 12ஆம் இடத்தை சுருக்குகிறார். கேது இருக்கும் பாவம் சுருக்கப்படும், ராகு இருக்கும் பாவம் பெருக்கப்படும். தூக்கம் அந்த எல்லாத்தையுமே வந்து கேது சுருக்கிடுவாருன்னு நம்ம ஐயா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அது வந்து கொஞ்சம் அந்த இடத்துல நீங்கள் வந்து மன ரீதியான அமைதியை கொண்டு வந்து உங்கள் ராசிக்காரகத்துவத்தை வந்து நீங்கள் அந்த சந்திரன் நீச்சமாக இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் மட்டும்தான் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான தன்மை வந்து ஒரு சில குறைமை தவிர்த்து மற்றபடி செவ்வாயிடும் வீடான விருச்சகத்துக்கு மிகச்சிறந்த தெய்வம்னு சொல்லப்படுது. பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க இப்போ வந்து போயிட்டுக்கூடிய ஒரு கோயில் வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து அதிகமாக வழிபடுறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க அந்த முருகனை நோக்கிய வழிபாடு வந்து அவங்கக்கிட்ட வந்துகிட்டே இருக்குது. நிலமகன் செவ்வாய் அவனுடைய காரகத்தாலையும் அது அந்த கடல் அலையில் இருக்கக்கூடிய அந்த முருகன் கோயில் வந்து சந்திரனையும் அந்த கடல் ஒரு காரகத்துவம் வருதுன்னு போது நீரும் அந்த நிலமும் சேர்ந்த ஒரு விஷயமாக இங்கே நீர் நீச்சம், நீர் கிரகம் சந்திரன் நீச்சம், நிலக்கிரகம் செவ்வாய் ஆட்சின்னும் போது அது ஒரு காம்பினேஷனில் பொதுமக்கள் தங்களாகவே அந்த வழிபாடு மேற்கொண்டாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஜெயந்திநாதர் உற்சவரை வழிபடுறதும் முருகனை சரணடைறதும் அவங்களுக்கு சிறந்த பரிகாரமாகவும் இருக்குது. அதில் விருச்சிக ராசி நேர் வந்து இந்த குளம் குட்டையில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி போடுறது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்குது. குளம் குட்டைகளை சரியாக பராமரித்தல் அது கூட அவங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும். ஏன்னா அது பராமரித்தாலே ஊருக்கு பொது விஷயமா, ஊருக்கு பொதுவாக இருக்கிற குளத்தை க்ளீன் பண்ணுறது, ஒரு கிணத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது அவங்களுடைய காரகத்துவம் வந்து அதை அவங்க பலப்படுத்தும் போது அவங்க அது பலமாவாங்க. இது இந்த சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு மட்டுமில்லை, அவங்க வாழ்நாள் முழுக்கமாகவே இது உறுதியுடன் இருப்பதற்கான மிகச்சிறந்த பரிகாரமாக இது அமையும். எந்த விஷயமாக இருந்தாலும் விருச்சிக ராசி நேயர்களே மனம் விட்டு பேசுங்கள், மனதை தைரியமாக வைத்துக்கொள். மனதில் போட்டு அடைப்பதற்கு இங்கே எதுவும் இல்லை. அடைத்தாலும் அதனால் விருச்சிக ராசிக்கு பலனில்லை என்பதே இறுதியான உண்மை. விருச்சிக ராசிக்கான மிகச்சிறந்த விளக்கம் இது. விருச்சிக ராசி வாழ்வில் முன்னேற்றம் கண்டிப்பாக அடைவதற்கான வாழ்த்துக்கள். விருச்சிக ராசியுடைய தாயாருடைய உடல்நலத்தில் சற்றே கொஞ்சம் முன்பின் மாறுபாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தாயாரின் உடலும் படிப்படியாக முன்னேறும் என்பது இந்த குரு உங்கள் தாய்க்கு செய்யக்கூடிய நலம். மிக அற்புதமாக சொல்லியிருந்தார் பாரதிய அவர்கள். அதாவது விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. 6ல் குரு, கூடவே ராகு. பொதுவாக தாயினுடைய உடல்நிலை பார்த்திங்கன்னா படிப்படியாக தேரும் தான் நம்ம சொல்லிக்கணும். அது யாரால் அப்படின்னா அங்கே குரு வந்து மேஷத்தில் நல்ல நிலை தான். ஆனால் ராகு பார்த்திங்கன்னா அங்கே என்ன நிலைனா பகை. சூரியன் உச்சமாகக்கூடிய இடத்துல ராகு வந்து பகைசனம் பெற்று இருக்கிறார் அப்படின்னா தாயாருடைய உடல்நிலை, அதாவது பார்த்திங்கன்னா யுட்ரஸ் சம்மந்தப்பட்டது, கணையம், நீர் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆணாகட்டும், கணைய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தனால் ஆரம்பத்திலேயே மருத்துவரை சந்தித்து பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் மலச்சிக்கல் உண்டு. இந்த 6ல் குருவும் ராகும் இருந்துட்டாலே மலச்சிக்கல் வந்துடும். அப்போ மருத்துவம் பார்த்திங்கன்னா உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது மட்டும் இல்லை, அவ்வப்போது மருத்துவரை பார்த்துக்கணும். 60 வயசு தாண்டிட்டாலே. இந்த 25-30 இந்த 35 வயதுக்குள்ளவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் தரும் தான். இருந்தாலும் அவர்களும் சிறு வியாதியாக இருந்தாலும் பார்த்து கொள்வது நல்லது. தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விட்டு ஒழிச்சிருது, தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனையே தந்துடும். கவலைப்பட வேண்டாம். இப்போ இந்த விருச்சிக ராசிக்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை வந்து பார்த்திங்கன்னா சரவண ஐயா அவர்கள் விளக்குவார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்ல போனோம்னா அவங்க என்ன செய்யணும், அவங்க மன பிரச்சனையிலேருந்து வெளிப்படுத்துறதுக்கும் அவங்களோட முயற்சி நல்லபடியாக இருக்கு. ஏன்னா இவங்க எது எடுத்தாலும் வந்து ஒரு விஷயத்தை உடனே வந்து செய்ய முடியாது. அதை வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்கன்னா அது பலதரப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், டவுட்டு இப்படியெல்லாம் செஞ்சு தான் அவங்க வந்து முன்னேறுவாங்க. ஆனால் ஒரு வாட்டி ஒரு விஷயத்தை நம்பிட்டாங்கன்னா அது எப்பேற்பட்ட மாற்றங்கள் வந்தாலும் மாற்றிக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டான பர்சன்ஸ் தான் விருச்சிக ராசி. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வரதுனால அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அப்போ அந்த ஹெல்த் கண்டிஷன்ஸ் பாதிப்பு, அது இல்லாமல் எதிரிகள்,
இந்த மாதிரி பல விஷயங்கள் 6ஆம் இடத்துக்கு உண்டான பல விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தேன் அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட உடம்பு சம்பந்தப்பட்டவும் மன சம்பந்தப்பட்டவும் எதிரிகள் தொல்லைகள்லேருந்து நீங்கலாம். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு விளக்கங்கள் கொடுத்தார் ஐயா அவர்கள். இப்போ இந்த விருச்சிக ராசிக்குரிய பரிகாரங்களை பற்றி பாரம்பரிய ஜோதிடர் ஐயா ஏழுமலை ஐயா விளக்குவார். விருச்சிக ராசிக்கான பரிகாரங்கள். இப்போ விருச்சிக ராசிக்கு பரிகாரங்கள்னால், விருச்சிக ராசி செவ்வாயோட ஆதிக்கத்தில் உள்ள ராசி. அதே குரு இருக்கிறதும் மேசத்தில் செவ்வாயோட ராசியில். அப்போ 2 செவ்வாயோட ராசியாக இருக்கிறதால நம்ம வந்து கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் காலையில் அதிகாலையில் சொல்கிறது ரொம்ப விசேஷம். இந்த அஷ்டாஷ்டம சனி இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நமக்கு தடை இருக்கிறதுனாலையும் அலைச்சல் இருக்கிறதுனாலையும் எதிரிகளோட தொந்தரவு இருக்கிறதுனாலையும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து அதிகாலையில் சொல்லும்போது நல்ல வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கை வளமுடன். அருமையான ஒரு பதில். கந்த சஷ்டி கவசம் என்ன காரணம் அப்படின்னா, 6ல் குரு மட்டுமல்ல, பங்குனி மாதத்தில் சூரிய பகவான் மீனத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த உக்கரமானது குறையும். கந்த சஷ்டி கவசத்துக்கு ஆக்ரோஷத்தை குறைக்கிறது மட்டும் இல்லை, அலங்காரையும் அடக்கி வைக்கும். முருகப்பெருமானுக்கு அவ்வளோ ஒரு தன்மை உண்டு. குருவோட திருச்செந்தூர் குரு பிரீதி என்னன்னா, திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தாலும் நல்லாவே இருக்கும், பயப்பட வேண்டாம். அதே போல் இவர்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல கேது இருக்கிற தொட்டு திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமானை தரிசனம் செய்து வரும்போதும் பௌர்ணமி அன்று அலமேல் தாயாரை வழிபட்டாலும் இவர்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய தோஷங்கள் படிப்படியாக துன்பங்கள் குறைந்து இன்பம் பெருகும். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.